இன்று காலை சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ தான் பரவலாக பேசப்படுது. அதாவது ஒரு மாணவி கிளாஸ் வெளியே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. எதுக்கு இங்க உட்காந்து எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்ப, எனக்கு பீரியட்ஸ், அதனால கிளாஸ்க்கு வெளியே உட்காந்து எழுத சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. இதுக்கப்புறம் நடந்தது என்ன, எதனால இப்படி ஒரு தண்டனை அந்த பொண்ணுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இன்னுமா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவை கிணத்துக்கடவு ஊர் பக்கத்துலதான் செங்குட்டை பாளையம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இப்போ இந்த இடத்துலதான் சுவாமி சித்பவானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற இந்த பள்ளி இயங்குது. இது ஒரு தனியார் பள்ளி. ஸோ இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி நம்ம பொதுவா பேசும்போது ஒரு நல்ல பள்ளிக்கூடம் தான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா சென்டம்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஸோ இது அந்த இடத்துல ஒரு ஃபேமஸான பள்ளிக்கூடம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இப்படி எல்லாம் இருக்கிற நிலையில தான் இந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்கூல்ல பரவலா இப்போ எக்ஸாம் டைம் இல்லையா, அதே மாதிரி ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆனுவல் எக்ஸாம்ல ஒரு பொண்ணு படியில உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்காங்க. ஏமா இங்க உட்காந்துருக்கேன்னு கேட்கும் போது நான் ஃபர்ஸ்ட் சொன்னல இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்க? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்? பிரின்சிபல் மிஸ் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? ஆ, இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாம்? மண்டே இப்போ இங்கே தான் உட்காந்து எழுதுனியா? எந்த டெஸ்கில் முன்னாடி உட்காந்து பாஸ்பெட்டில் தான் உட்காந்து எழுதுனியா? ஆ, சரி எழுது. ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா? உள்ள கிளாஸ்க்குள்ள உட்காரன்னு உன்னை சொல்லலையா? புரியல. கிளாஸ் மிஸ் இங்கே கூப்பிட்டாங்க வர சொல்லி, அதுக்கப்புறம் பிரின்சிபல் மிஸ் இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் மிஸ் உன்னை இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா? ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா, வீதியில் உட்காந்து எழுதணுமா? எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போதே பீரியட்ஸ் ஆனதால என்ன சொல்லிருக்காங்கன்னா, டீச்சர்ஸ் நான் வேற கிளாஸ்ல உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனவங்க இங்க தரையிலே உட்காந்து எக்ஸாம் எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள் நடக்கல. எவ்வளவு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்களோ அத்தனை எக்ஸாம்லயுமே இந்த பொண்ணு வெளியே தான் உட்கார வச்சு எழுத வச்சிருக்காங்க. ஸ்கூல்ல தான் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும், ஏழை பணக்காரன்றதே கிடையாது, தீண்டாமைன்றது ஒண்ணு கிடையாது, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூல்ஸ் மெயினா இந்தியாவில கொண்டு வரப்பட்டது. இப்படி இருக்கிற இந்த நேரத்துல ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி அரங்கேறி இருக்கிறது யாராலையுமே ஒத்துக்க முடியல. இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி. அது மட்டும் இல்லாம இதை எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்த கண்காணிப்பாளர் சிவகாசி அப்படிங்கிற இவரையும் இப்ப போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கப்படும். சோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, கவர்மெண்ட் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இதை பத்தி தெரிஞ்சோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் அமைச்சிருக்கோம், எதுக்கு இப்படி பண்ணிருக்கீங்கன்னு விளக்கம் கேட்டு அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது பாத்தீங்கன்னா, மாணவியோட பெற்றோரே முன் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு பாராட்டிற்குரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி எத்தனை பள்ளிகள்ல வேணாலும் நடக்கலாம். இன்னும் பீரியட்ஸ் அப்படிங்கிறது தீட்டு அப்படிங்கிற மாதிரி பாக்குற ஒரு உலகம் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்கு. அதுவும் பொதுவா இந்தியால தீட்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இயங்கிட்டு இருக்குது. அந்த காலத்துல கோவிலுக்குள்ள போகக்கூடாது சொன்ன காரணம், கோவில்கள்லாம் காட்டுக்குள்ள இருக்கும், அதனால மிருகங்கள் வாசலை பிடிச்சு வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு டேர்மை கொண்டு வந்தாங்க. ஆனா அது வழி மாறி மாறி பீரியட்ஸ் வந்தாவே அது தீட்டு தான், வீட்டுக்கு வெளியே உட்காரணும், வீட்டுக்கு வெளியே தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த விஷயம் பள்ளி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பொள்ளாச்சியோட கலெக்டர் பவன்குமார் அவர்களுக்கு ஒரு மனு கொடுத்திருக்காங்க, இந்த ஸ்கூல் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு. சோ கவர்மெண்ட் விரைவில் ஆக்ஷன் எடுக்கும் இந்த விஷயத்துல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்.